வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம குக்கிங் vlogல மட்டன் சாப்ஸ் மசாலா எப்படி செய்யறது அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க மட்டன் வாங்கும்போது கடையில் மட்டன் சாப்ஸ்னு கேட்டாலே உங்களுக்கு இது மாதிரி பெரிய பெரிய பீஸா போட்டு கொடுத்துருவாங்க. நாம இன்னைக்கு 3/4 கிலோ மட்டன் சாப்ஸ் வாங்கியிருக்கோம். அதில் எப்படி மசாலா செய்யறதுன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டனை வேக வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்ததா மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலா, இந்த வெங்காயம் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கறியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வைங்க. ஏன்னா மட்டன் நல்லா வேகட்டும். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எதில் வந்து குக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு அந்த தண்ணியோட அந்த கறியை அப்படியே மாற்றிக்கோங்க. அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப லோவாக வச்சிங்க அப்படின்னா குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காயில் சோம்பு, பட்டை, மிளகு, கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்த இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம கறியோடு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த மசாலாவோட குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். நம்ம சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நாம் மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. மசாலா வேகும் போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ஆட் பண்ணும்போது மசாலா நல்லா சுண்டி வரும். நாம் ஆட் பண்ண எல்லா மசாலாவும் கறியோட நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. மசாலா இது மாதிரி வர வரைக்கும் நல்லா தண்ணி கொதிக்க வைங்க. அந்த தண்ணி எல்லாமே சுண்டி மசாலா இது மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க, மட்டன் சாப்ஸ் மசாலா ரெடி. நீங்கள் இதை ஒயிட் ரைஸோட பிணைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.